ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒரு பேட்டர்ன் அப்படின்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வச்சு நம்ம கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான். ஏன்னா நிறையா பேர் வந்து நம்ம பேட்டர்ன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டோம். அப்போ பேட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு அதுக்கு நிறைய ஷீட் இருக்குது, பேட்டர்ன் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ப்ரௌன் ஷீட்லேயும் போடுவாங்க, கார்ட்போர்ட்லேயும் போடுவாங்க. அதுக்கான ஒரு சின்ன அட்டை மாதிரி, அந்த திக்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி, அதாவது லாங் லைஃபுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து அதனுடைய அட்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரே மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதை வச்சு அதில் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதே சமயம் அடிக்கடி நம்ம மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திக்னஸ் உள்ள ஒரு இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸில் கூட இப்போ வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேட்டர்ன் ஒரு அளவில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டைல்லையே இன்னும் கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதை டிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இருக்கிற அந்த பேட்டர்னை வச்சு அதுக்கு மேலே என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து போட்டுக்கலாம். அப்போது அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு நம்ம கிளாத் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பேட்டர்ன் ஷீட் அப்படிங்கிறது ப்ரௌன் ஷீட் இருக்குது, பேட்டர்ன் ஷீட்னே கொஞ்சம் கொஞ்சம் மடங்குற மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் திக்காக அட்டை மாதிரி இருக்கும், கார்ட்போர்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நம்ம வந்து பேட்டர்ன் போட்டுக்கலாம். அப்போ அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடி மெஷர்மெண்ட் இருக்குது, அது ப்ளவுஸா அல்லது ஷர்ட்டா அல்லது என்ன ட்ரெஸ்ஸு பேண்ட்டு தான், எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தான் இருக்கும், சீம் அலவன்ஸ் இருக்காது. அப்போது நம்ம அந்த பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்டரில் அந்த பேட்டர்னை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு டிராஃப்ட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல சீம் அலவன்ஸ் வேணும், 1/4 இன்ச் எந்த இடத்துல வேணும், 1/2 இன்ச் எந்த இடத்துல வேணும், 1.5 இன்ச் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நம்ம அந்த பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பேட்டர்னை மார்க் பண்ணால் அது கரெக்டாக நம்ம உடம்புல என்ன ஸ்ட்ரக்சர் அவுட்லுக்கில் தெரியுதோ அந்த பேட்டர்ன் தான் இருக்கும். அதுக்கு உள்பக்கமாக நம்ம நெக்குக்கு மடித்து விட்டுருக்கிறது, சைடில் ஸ்டிச் போட்டிருக்கிறது, ஸ்லீவுக்கு ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறது, அந்த மாதிரியாக இருக்கிற எந்த ஒரு இதுவுமே அதில் தெரியாது. அப்போது ஒரு பாடி லுக் என்ன இருக்கோ அதுதான் பேட்டர்னில் இருக்கும். அப்போ அதுக்கு உள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும், மற்றபடி ஈஸ் அலவன்ஸ் அதுலேயே இருக்கும். அப்போ நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்டுக்கு அதை சேஞ்ச் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம அது பண்ணிக்கலாம். அதாவது கமர்ஷியல் பர்பஸுக்காக தான் ஒரு சிலர் பர்மனெண்ட்டாக பேட்டர்ன் போட்டு வச்சுக்குவாங்க. அதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணாலும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சைஸுக்குமே. அதாவது எப்போவுமே அந்த ரெட்டை நம்பரில் தான் நமக்கு வந்து பேட்டர்ன் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வெளியில் கிடைக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு லூஸ் கார்மெண்ட்னால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ப்ளவுஸுக்கு எல்லாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கே ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் மார்க் பண்ணிவிட்டு அதில் அவங்க கேட்குற சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படி தான் வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ரெகுலராக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸ் அதில் சேர்த்துக்குவோம், சீம் அலவன்ஸும் அதில் சேர்த்துட்டு ஒரு பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல்லையோ லைனிங்லேயோ வச்சு நம்ம கட் பண்ணுறோம். அப்போ அந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஹைட்டோ அது லூஸோ ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ பேட்டர்ன் அப்படிங்கிறது கமர்ஷியல் பர்பஸுக்காக வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து சீம் அலவன்ஸ் இருக்காது. அந்த சீம் அலவன்ஸை நம்ம தான் அதில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அப்போ அந்த பேட்டர்னே ஒரு டைப்பாக தான் இருக்கும். அதுவே நம்ம ரெகுலராக ஒருத்தருடைய மெஷர்மெண்ட்ஸ் வருஷம் பூரா அவங்க அதே மெஷர்மெண்ட்ஸில் தான் ப்ளவுஸ் தைக்கிறாங்க, சுடிதார் தைக்கிறாங்க, அவங்களுக்கான பேட்டர்ன் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா
அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடில் வர சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு அது எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்குறோம். இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் நிறையா பேருக்கு நம்ம பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ணுறதுனா எப்படி, ஒரு சில கமர்ஷியல் பேட்டர்ன் எப்படி, இப்போ நம்ம கடையிலேயே போயிட்டு ஒரு பேட்டர்ன் வாங்குகிறோம். அதாவது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுடிதாருக்கு இந்த சைஸ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட கிடைக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குர்த்தியாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நிறைய இடத்துல பேட்டர்ன் வந்து கிடைக்கும். பேட்டர்ன் ஷீட் தனி, அதை வாங்கி நம்ம வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதுவே பேட்டர்ன் ரெடிமேட் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். அதை வாங்கினா அதை அப்படியே பிளேஸ் பண்ணி அதில் ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி விட்டுருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் பேட்டர்ன் அப்படின்னாவே அதில் வந்து சீம் அலவன்ஸ் இருக்காது. நம்ம தான் 1 இன்ச்சா 1.5 இன்ச்சா 2 இன்ச்சா எவ்வளோ வேணுமோ நம்ம தான் கொடுத்துக்கணும். அப்போ இப்போ இது அந்த மாதிரி இருக்கும்போது கமர்ஷியல் பேட்டர்ன் நம்ம ஒரு லாங் இதாக ஒரு ஒர்க் பண்ணலான் இருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஷாப் வச்சு அதில் நிறையா மிஷின்ஸ் போட்டு நிறையா குர்த்தி நைட்டி இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னா அது கமர்ஷியல் பேட்டர்ன். அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆல்ரெடி இருக்கும், சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து நம்ம வீட்லேயோ நம்ம வச்சுருக்க சின்ன ஒரு பொட்டிக்லேயோ நம்ம ஒருத்தருடைய பேட்டர்ன் நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது பேட்டர்ன் வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் எடுக்காமல் கூட போடலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக தான் அந்த பேட்டர்ன் ஷீட் போட்டு வைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆல்ரெடி அதிலே கொடுத்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி யார் வேணாலும் அதை அப்படியே வச்சு என்னென்ன கிராஸ் கட் வேணுமா ஸ்ட்ரைட் கட் வேணுமா அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்னா என்ன, பேட்டர்ன்னா என்ன, அது என்னென்ன டைப்பில் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் பற்றி யார் என்ன சொன்னாலும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, பேட்டர்ன்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.